கோவை மாவட்டம் அன்னூர் அருகே வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 3 காட்டு யானைகள் தனியார் நூற்பாலையின் கதவுகளை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். செந்தில்குமார், கூடுதல் விவரங்கள். பிரகாஷ், கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 3 காட்டு யானைகள் கடந்த 2 நாட்களாக கோவை கீரநத்தம் மற்றும் அன்னூர் அருகே இருக்கக்கூடிய காக்காபாளையம் போன்ற பகுதிகளில் நடமாடி வருகிறது. கடந்த 2 நாட்களாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய விவசாய தோட்டங்களில் புகுந்து பதுங்கியிருந்த அந்த காட்டு யானைகளை 5 குழுக்களாக வனத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். இரவு நேரத்தில் இந்த காட்டு யானைகள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதற்காக யானை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் காக்காபாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு தைலமர தோப்பில் காலையிலிருந்து இரவு வரை நின்று கொண்டிருந்தது. அதன் பிறகு இரவு நேரத்தில் அந்த காட்டு யானைகளானது அங்கிருந்து வனப்பகுதியை நோக்கி செல்வதற்காக நகர முயன்றது. அன்னூர் அருகே இருக்கக்கூடிய அந்த அன்னூர் சத்தி சாலையை கடந்து கணேசபுரம் என்ற இடத்துக்கு நேற்று இரவு அந்த யானைகள் சென்றுள்ளது. அப்பொழுது அங்கு சாலை ஓரத்திலேயே சங்கீத் மில் என்ற ஒரு தனியார் நூற்பாலையானது இருக்கிறது. அந்த நூற்பாலையில் தொழிலாளர்கள் பணியாற்றி வரக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய இரும்பு கேட்டை அந்த காட்டு யானைகள் சென்று உடைத்துள்ளது. அந்த கேட்டை உடைத்துவிட்டு பின்னர் அருகே இருக்கக்கூடிய விவசாய தோட்டங்களுக்குள் புகுந்து அங்கிருந்து காரமடை வனப்பகுதியை நோக்கி நகர்ந்து சென்றுள்ளது. அந்த நேரத்தில் ஆலையில் பணியாற்றக்கூடியவர்கள் இந்த காட்டு யானைகள் வருவதை பார்த்து உள்ளே ஓடி சென்று தப்பியுள்ளனர். தொடர்ச்சியாக கடந்த 2 தினங்களாக பொதுமக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளிலேயே முகாமிட்டு வந்த காட்டு யானைகள் தற்பொழுது வனத்துறையினர் தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து சென்று அந்த யானையை விரட்டி வருகின்றனர். இன்று காலை கணேசபுரம் அந்த பகுதியிலிருந்து காரமடை வழியாக அங்கிருந்து காரமடை வெள்ளியங்காடு வனச்சரகத்துக்கு உட்பட்ட அடர்ந்த வனப்பகுதிக்குள் அந்த யானைகளை கொண்டு விடுவதற்கான முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். காலை நிலவரப்படி காரமடையை கடைந்து வெள்ளியங்காடு வனப்பகுதியை நோக்கி அந்த யானைகளானது சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக வனத்துறை குழுவானது தொடர்ந்து யானையை பின்தொடர்ந்து சென்று கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குமார். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.